மல்லிப்பூ இல்லையா மக்கா? இல்லம்மா. முதல்ல நீ ஆசாரி கட்டுவேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்பா வாங்கிட்டு வந்துருப்பேன் மக்கா. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போடல. போற வழியில பிள்ளைக்கு பூவெல்லாம் வாங்கி தலையில வச்சுக்கிட்டு கொண்டு விட்டுட்டு வா. அப்படியா? ஒரு முளம் பூவை வாங்கி தலையில வச்சுட்டு போ நமக்கா. சரிமே. அழகா இருக்குல்ல ஆப்சாரி கட்டணும்னு. ஆமா மங்கத்தா, நீ சொல்லும்போது நான் நம்பல. அப்பே எனக்குமே இந்த ஆப்சாரி கட்டணும்னு அழகா இருக்குது போல தோணுது. மர்மோனே நீங்க ஒண்ணும் சொல்லாம இருக்கறியா? நீலா ஆப்சாரி கட்டி இருக்கா? நல்லா இருக்கு மாமா. அனிசே சொல்லியாச்சு நல்லா இருக்கான். அம்மா பர்த்டேக்கு நேரா ஆச்சுன்னு சொல்லி ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிருந்தாமா. அப்பாவை கொண்டு விட சொல்லுங்க நான் போயிட்டு வரேன். மழை பெய்து போல இருக்கு. பிள்ளைய பத்திரமா கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு வந்துரு. விட்டுக்கிட்டு வரேன். கூப்பிடுங்க நானா போணும். பின்ன யார் போவா? நீ தான் போணும். சரி போறேன். சரி மர்மோனே நீங்க பேசிட்டு இருங்க, நான் பிள்ளைய கொண்டு விட்டுட்டு வரேன். சரி மாமா. வாமக்கா. பாத்து போட்டி. ரோட்ல கசவாளி பையில எல்லாம் நிப்பாடுவேன். பாத்து போயிட்டு பத்திரமா வரணும். யார்ட்டையும் இழிச்சு பேசிட்டு இருக்காத போ. சரிமே. வீட்டு வா மாமா. சரியான தப்பல மர்மோனே. எல்லாரும் பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே நிக்குமா? அதான் இப்படி சொல்லி விடாது. சரி மம்மி நான் அப்ப போயிட்டு வரேன். மர்மோனே ஏதாவது காபி டீ ஏதாவது குடிச்சிட்டு போலாம்ல? வேண்டாம் மம்மி, இன்னொரு நாள் பாத்துக்கலாம், நான் போயிட்டு வரேன். அப்புறம் ஒரு விஷயம், நம்ம ஃபாரின் டூர் பத்தி சின்ன பொண்ணு கிட்ட சொல்லிருப்பாள. ஆமா சொன்னாவன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு கிளியரா தெரியல. டூருக்கு நீங்க எல்லாம் வரணும், வந்து சிறப்பிச்சு வந்துடணும், ஜாலியா இருக்கும். வர ட்ரை பண்றேன் மாமி. ட்ரையா மர்மோனே? இது மாமியோட அன்பு கட்டளை, வந்துதான் ஆகணும் நீங்க. சரி மாமி. சரி போயிட்டு வாங்க. இந்த நிலாகல்லி நம்ம பெத்த பிள்ளையா எம்புட்டு அழகா இருக்கு. ஆஃப்சாரி கட்டினதான் பிள்ளை போல இருக்கு. என்ன அழகு. நம்ம கோயில்ல பார்த்த பொண்ணு இந்த ஊரா தான் இருக்கும். கடவுளே, நான் கும்பிடுற சாமி உண்மையா இருந்தா அந்த பொண்ணு இந்த ஊரா தான் இருக்கணும். என் கண்ணுல காட்டு தந்துரு கடவுளே. ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன். கண்ணுல காட்டு கடவுளே, என் தேவதைய, என் கடவு கண்ணிய. அழகா பைக்லயே போயிருக்கலாமா மக்கள்? எதுக்கு நடந்து போவோம்னு சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் உள்ள மாட்டேன். அப்பா உள்ளது போலயே கூட்டிட்டு போவேன். சீக்கிரம் மாமக்களே கொண்டு விட்டுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. திருப்பி வந்து நான் கூப்பிட வருவேன். கனவா நிஜமா? இவருதான் இவளுக்கு அப்பாவா? அடிக்கடி பார்த்த முகம் போலதான் இருக்கு. எப்படியோ இந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேனா? நம்பவே முடியல. எங்க போறாங்கன்னு பின்னாடி போய் பார்க்கலாம். என்ன எவ்வளவு தூரமாக போகணும்? நிறைய தூரம் போகணுமா? அம்மா யாசுவால உன்னை கரெக்டான இடத்துல கொண்டு விட்டுட்டு போலனா? சரி மக்கா, எனக்கு மரக்கட்டில ஒரு வேலை இருக்கு பத்துக்க. மொத்த அடியெல்லாம் இறக்கி போட்டுருக்கானுல, லைட்டா கிட்ட நின்று பார்த்தா தான் ஒழுங்கா செய்வானோ பத்துக்க. அப்ப இங்க இருந்து யாருக்கு பைக்ல இருந்து லிஃப்ட் கேட்டு போயிட்டு வந்துட்டா? சரி மக்கா, பார்த்து போனீங்களா? என்ன எப்ப விட்டுட்டு போயிட்டாரு? போய் பேசிடலாமா? ஹலோ ஹலோ. ஐயோ பயந்துட்ட போலயே. சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். இல்ல இல்ல இல்ல. ஓ அப்படியா? நான் இப்ப என்ன பண்ணேன்னு என்ன விட்ட போறீங்க? சும்மா ரோட்ல நடந்து கூட போக கூடாதா? இல்லையே, நான் ஃபாலோ பண்ணல. ஐயோ பயந்துட்ட போலயே. நம்மள திருடேன்னு நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். சரி, கிட்டதுலயே நல்லது மாதிரி ஏதோ அவங்க அம்மா வந்து இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவின்னு ஒரு க்ளூ தந்திருக்கா. அதை வச்சு இவளுக்கு வீடு எங்க இருக்கு, பேர் என்னது எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஜாலி. இனிமே ஃபாலோ பண்ணிட்டு போனா செருப்பால தான் டிப்பா போல. கிளம்பிருடா. சாரில மக்கா, நீ என்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருந்தா அதனால செய்யவே முடியல. இல்ல கோயில்ல வச்சு ஒரு பிள்ளைய பாத்துக்கிட்டு அந்த பிள்ளைய கண்டுபிடிக்க சொன்னால அந்த மிஷன் அன்சக்சஸ்ஃபுல். கேட்டியா? என்னால அந்த பிள்ளை யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல மக்கா. என்னதுல சொல்ல? சரி சுத்தி வளைக்காத. என்ன விஷயம் சொல்லி, எனக்கே ஒரு மாதிரி சஸ்பென்ஸா இருக்குல்ல. என்னல சொல்ல? நிஜமாவால? ஒழுங்கா முகத்தை பாத்தியா?
சொன்னேம்லால எங்கேயோ அந்த பிள்ளைய பார்த்தது போல இருக்குன்னு சொல்லிட்டு தானே இருந்தேன். எனக்கு எங்கேயோ பார்த்த போல இருக்குன்னு தோணுச்சு. ஆனா ஒருவேளை கனவுல கண்ட கனவு கண்ணியா இருக்குமோன்னு கனவுல பார்த்திருப்பனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ம்ம். ஆனாலும் பாத்தியா லாஸ்ட் எங்க வந்து நிக்கான்னு நீ பாத்தியா? யாமல இல்லல முதல்ல விண்மீனை கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாவ, அதுல இருந்து நீ தப்பிட்டா. அடுத்தது நிலாவை கல்யாணம் பண்றியான்னு கூட கேட்டாவ, நீ வேண்டான்னா. இப்ப பாரு. ஆனா மக்கா சும்மா சொல்லப்படாது கேட்டியா? ஆஃப் சாரி கெட்டனோனே தேவத மாதிரி இருக்கானே. சத்தியமா என்னால நம்ப முடியல அவ நிலான்னு. ஆஹா. சத்தியமால என்ன அழகா இருந்தா தெரியுமா? அவளை வர்ணிக்கவே முடியல. எனக்கு ஷாக்ல பேசவே முடியாம ஆயிட்டல. ஊமை ஆயிட்டான்னு சொல்லு. அவளுக்கு அழகுல வாயடைச்சு போயிருக்கா. மக்கா ஆமால. இல்ல சும்மா இரு, அவ உனக்கு வேண்டாம். ஏன்? வேண்டாம், அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டுலாம் நீ வாழ முடியாது. ஏம்ல? டேய் ஒரு பழமொழி விட்டு தெரியுமா? யானைய வாங்கிடலாம், ஆனா யானைக்கு தீனி போட முடியாதுன்னு சொல்லுவா தெரியுமா? தெரியும். லேய் அவளெல்லாம் நீ கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்க நிலாவ, ஒண்ணுமே இருக்காது உங்க வீட்டுல. அவளுக்கு தின்னே தீத்துருவா. போடா. இவன் என்ன ஒண்ணுமே திங்க மாட்டான். இப்ப எங்க மாமி உடனே எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா மரியாதை பாப்பாவ. நான் விண்மீன வேண்டான்னு சொல்லி ஒத்த கால்ல நின்னேன். இப்ப நிலாவை போய் பொண்ணு தாங்கன்னு சொல்லி கேட்டா தரையா செய்வா? யாம்ல உன் முறை பொண்ணு தானே, நீ கேட்டா கல்யாணம் பண்ணணும், கூட்டிட்டு ஓடிரு. கல்ல நாய என்ன கொலை கேஸ்ல மெதுவா உள்ள தள்ளிக்கிட்டு கோணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் பண்ணிடலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்கான். கூட்டிட்டு ஓடணுமா? கூட்டிட்டு போல. நிலாவுக்கு ஒன்ன பிடிக்குமா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. வானத்துல கூட நிலாவுக்கு என்ன பிடிக்கும்? இந்த நிலாவுக்கு ஏமாத்திரம். நான் பிடிக்க வச்சிருவேன். காதல் மனனா என்னன்னு நினைச்ச நீ? அப்புறம் என்ன? இல்லல எங்க மாமி மாமா நினைச்சதா கொஞ்சம் பயமா இருக்கு. சரி ஏதாவது சான்ஸ் கிடைக்கும், அவள்கிட்ட பேசி பாரு. சான்ஸ் இருக்கு. என்னதுல? நம்ம ஊர்ல எல்லாரையும் எங்க மாமி மலேசியாக்கு டூர் கூட்டிட்டு போறாங்க. நான் வரேன்ல சோபி வராளா? எதுக்கு அந்த கரபல்லிக்கு இவ்வளவு காம்படிஷன்? கொஞ்சம் வாயை புத்திட்டு போல. சேரையர் அவ வந்தா என்ன வராவளியே போனா என்ன? நீ வாராயா கூட? ஆனா உனக்கு கள்ளப்பையில காரி ஆகணும்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போறா. ஆமா பின்ன எனக்கு லவ் தூதரே நீதான். லவ் தூதரா? ஆமா ஐயாக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிருச்சுல்ல. வாச்சிடா. போல போல. டேய் பிசினஸ் மறந்துடாதல. அதெல்லாம் டூருக்கு போயிட்டு வந்து பாத்துக்கிடலாம் போடா. அப்ப ஃபிக்ஸே பண்ணிட்டியா? ஆமால. ஒரே ஜாலிதான். போல. அப்ப மீனா வின்சி எல்லாம் அவளோட பத்திலாம் இந்த பேசாதல. வின்சியனை ஏமாத்திட்டு போன கள்ளி ஒத்த குடுமி. அவ இன்னொரு ஒத்த குடுமி. என் மூஞ்சில அவ ஒளிக்க கூடாது. மீனா வீணா போனா போ. மக்கா எனக்கு ஒரு உண்மை தெரியும் தெரியுமா? என்னது? என்னல சொல்லியா? ஆமா மக்கா, நம்ம மூணார் டூர் போனோம்ல, அப்ப இந்த பேச்சுவார்த்தை நடந்து. லேய் எவனாவது என் லவ்ல குறுக்க வந்தான்னு வச்சுக்க. ட்ரெயின்ல அடிபட்டு சாவற மாதிரி செத்துருவான். நான் கொன்னுருவேன். இப்ப எப்படின்னு தெரியல, ஆனா மிந்தி அப்படி உண்டு. பாத்துருவோம். அவனா நானே கொரோனா மண்டே. என்ன நீ டென்ஷன் ஆகி விட்டுட்டு நீ குளிர்தா இல்லன்னு நினைக்காத போ. சரிடே நான் போறேன் போ. ஏய் பிள்ளைட்டெல்லாம் சொல்லு. அனிஸ்க்கு லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிட்டா இனி அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு எடுத்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான்னு சொல்லு. ஓஹோ. ஒரு வார்த்தை இந்த மங்காத்தாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் டூருக்கு வாரான்னு. அப்புறம் நம்ம வரலன்னு நினைச்சிருவா. ஹலோ பார்வதி, நானும் வரேன். நானும் வரேனா? நானும் டூருக்கு வரேன்னு கேட்கல. ஏதோ டூருக்கு கூட்டிட்டு போறீங்களாம்ல, அங்க நானும் வரேன்னு சொன்னேன். கேட்கல. வியானு எப்படி பண்றீங்களோ? ஐயே பார்வதி, மழை வரது போல இருக்கா, இடி இடிச்சுட்டே இருக்கா, அதனால ஒழுங்கானி பேசுறது கேட்கல பாத்துக்க. இப்ப சொல்லு பாப்போம். சின்ன பொண்ணு வந்து கையில கால்ல விழுந்து கெஞ்சி எடுத்து என்ன கூப்பிட்டாளா? அதான் சரி போனா போட்டுன்னு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். கையில கால்ல விழுந்தாளா? ஆமா, கால்ல கையில எல்லாம் விழுந்து இந்த சரி மன்னிச்சிரு, நான் பண்ணதெல்லாம் பாவம் தான், டூருக்கு வா, உன்ன ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிடுவேன்னு சொல்லியிருக்கா. அதனால சரி போட்டுன்னு சொல்லிட்டு வரேன். ஓகே நான் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வரலாமா? எத்தனை பேர் வேணாலும் கூட்டிட்டு வாங்கம்மா. சரி அப்ப வைக்க என்ன, நான் பிறகு ஃப்ரீயா இருக்க நேரம் நேர்ல வந்து பேசி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறேன். பாஸ்போர்ட்லாம் என்கிட்ட இருக்கு, என் பிள்ளைகள் எல்லார்கிட்டே இருக்கு. எப்படி எடுத்திய? நான் வைக்கேன்னா நேரம் ஆயிட்டு, மழை பெய்து போல இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். வாசி டூருக்கு கூட்டிட்டு போறதுனால ஏதோ சிரிச்சு பேசுனேன், இல்லன்னா உங்ககிட்ட எவன் பேசுவான்? சீ, டூர்ல வச்சு இருக்கட்டி உங்கள்ட்ட என்ன காட்டேன்னு பாருங்க. குடும்பத்தோடி பெய் இவ்வளவு பணம் வளர்த்தையும் அழிச்சிடணும்.
சின்ன பொண்ணு கெந்துனாலாம் என்ன போய் பேசா வந்துட்டு போட்டு இவா இல்லைன்னா நேரமும் போகாது. இந்த கொட்டக்கூடிய மழையில எதுக்கு ஓய்ங்க கூட்டி கொண்டு இருக்கிறீரு? சின்ன பொண்ணு, நீ மீது நம்ம லவ் பண்ணிட்டு இருக்க நேரம் என்ன சொல்லுவா? கொட்டக்கூடிய மழையில அந்த பீச் ஓரத்துல இருந்து நம்ம 2 பேரும் கதை பேசணும்னு பாடுவியா? ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்லா? பின்ன அப்ப கொடை பிடிச்சிட்டு இரு. ஏன்டா உமக்கு ஆசை எது கெடுப்பானே கொஞ்ச நேரம் நானே. சின்ன பொண்ணு, உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு தான் சின்ன பொண்ணு கூட்டிட்டு வந்தேன். சொல்லுங்க. சின்ன பொண்ணு, நீ இப்ப என்ன கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கியா, இப்ப எப்படி இருக்கும் சின்ன பொண்ணு உன் லைஃப்? சூப்பரா இருந்திருக்கீங்க லைஃப். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டா? உண்மையை தானே சொல்ல முடியும். உங்களை கல்யாணம் பண்ணலைன்னா எங்க அப்பா எங்கேயாவது ஒரு நல்ல வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாருன்னா சந்தோஷமா இருந்திருப்பேன். ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்லா? என்ன நீரு நல்லா வச்சிருக்கிறீரு. உண்மையை சொல்லும், மனசை தொட்டு சொல்லும். என்ன குறை சின்ன பொண்ணு உனக்கு? கல்யாணம் ஆயாச்சுல எவ்வளவு வருஷம் ஆகுது. உமக்கு உண்மையான சம்பளத்தை என்று சொல்லியிருக்கிறீரா? அதை கேட்டா என்ன சொல்லுவீரு? அது தெரிஞ்சுட்டு நீ என்ன செய்ய போறா? குடும்ப வரவு செலவை நீயா பார்க்க போறான்னு கேட்பியாரு. சின்ன பொண்ணு, பாசமா அந்த பீச் ஓரத்துல இருந்து பேசலான்னு கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து இந்த சம்பள பைசையை பத்தி தான் பேசுவியா நீ? இல்ல கேக்குறியல்ல, நான் நல்லா தானே வச்சிருக்கேன்னு. சம்பள பைசை சொன்னது கிடையாது. மாசம் மாசம் சம்பளத்தை வாங்கி உங்க அம்மாட்ட வந்து கொடுக்குறிய. என் கையில ஒரு பைசா தரது கிடையாது. நான் எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினேன்னா உங்க அம்மாட்ட தானே போய் கை நீட்டிட்டு நிக்கணுமா? ஏதாவது ஆசைப்பட்டு வாங்கலான்னு போய் கேட்டா உடனே அது எதுக்கு உனக்கு வேணும், அது நொத்த இது நத்தன்னு சொல்லி அவ்வளோ கதையும் பேசிக்கிட்டு அந்த பைசா என்ன தரவே மாட்டாவ. இதே இது நீர் வாங்கோட சம்பளத்தில் ஒரு பாதி பைசானால என் கையில் தந்து செலவுக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னா என்ன குறைஞ்சு போயிடான்னு கேட்கேன். நீ தேவையில்லாம செலவு பண்ணுவா சின்ன பொண்ணு. ஏன் உங்க அம்மா தேவையில்லாம செலவு பண்ணலையோ? நம்ம வீட்டில் உள்ள டைல்ஸ் நல்லா தானே இருந்து அந்த டைல்ஸ் எல்லாம் மாத்தணுமா? அதுக்கு எவ்வளோ ரூபா ஆகுது? அது நானும் சொன்னேன் சின்ன பொண்ணு. போச்சா பெஞ்ச மழைக்கு கூட பொறுக்கலை. அனீஸ் பையன் புதுசாக பிஸ்னஸ் தொடங்கானான். அந்த பிஸ்னஸில் என் பங்கும் இருக்கணும்னு நினைக்கேன். சரியா? அதுக்கு உங்ககிட்ட நான் பைசாலாம் கேட்கல. எனக்கு பெர்மிஷன் தரணும். நான் வந்து காலையில் போனால் சாயங்காலம் ஆகும் அந்த வேலையெல்லாம் முடிச்சு எடுத்து வரதுக்கு. அவன் வந்து ஸ்நாக்ஸ் கடை அந்த மாதிரி வைக்க போகிறானோ. நானும் கூட மாட உதவி பண்ண எனக்கும் மந்த்லி சேலரி தருவான். அதெல்லாம் எதுக்கு சின்ன பொண்ணு? நான் வருஷத்துக்கு உனக்கு 1 லட்சம் ரூபா தரேன். தேவையில்லைங்க. இதே வார்த்தையை எத்தனை தடவை நீர் சொல்லி நீ அம்மாத்தியாச்சு. எனக்கு தேவையே இல்லை ஓய் உமக்க பைசா. அதை கொண்டு உங்கள் அம்மாட்டையே கொடுங்க. சரி, உங்கள் அம்மையை வந்து என்னை இப்போ நல்லா பாசமாக பார்க்க தான் செய்யாவா. ஆனால் இது ரொம்ப தப்பு. கண்டிப்பா நீ வேலைக்கு போய் தான் ஆகுவியா? எதுக்கு சின்ன பொண்ணு? யாரெல்லாமோட்டு ஊரு கூட்டிட்டு போறா? அவன் அவிய கூட எல்லாம் போறா. நான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன்னா சின்ன பொண்ணு. அந்த வேலை ரெடி ஆயிட்டே இருக்குன்னு சொல்லான்னு சின்ன பொண்ணு. நம்மளையும் கூட்டிட்டு போவான்னு பார்த்தா நெட்ட குரங்கு நழுவி ஓடிட்டு எப்படியாவது ஐஸ் வச்சு கூட ஓடிடணும். ஹாய் செலகுட்டீஸ், நம்ம திரும்பியும் முட்டை மிட்டாய் தம்மட ப்ரௌனி எல்லாம் நம்ம வந்து செஞ்சு டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். செலகுட்டீஸ், உங்களுக்கு வேணா நீங்க வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. ஓகேவா செலகுட்டீஸ்? ஆஃபர் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலகுட்டீஸ். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். பாய் செலகுட்டீஸ், லவ் யூ. நிறைய பேர் வந்து நோட்டிபிகேஷன் காட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பக்கத்துல வந்து பெல் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து மேல உள்ள ஃபர்ஸ்ட் பட்டன் இருக்கும் செலகுட்டீஸ், அதை கிளிக் பண்ணுங்க. சரி, ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் வரும். சரியா? உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். சரி, பாய்.